यति तेऽधिकं जन्मना वृजाः श्रयत इन्दिरा साधु तत्र हि दयितदृश्यतां त्वादिदृक्षतां त्वयि धृतासव स्त्वाविचिन्वते. श्री गुरुभ्यो नमः परमगुरुभ्यो नमः ஸ்ரீமதானந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருப்யோ நம ஹரிஹி ஓம். அனைவருக்கும் வணக்கம். சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறது இது 182வது எபிசோட். ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் அதற்கும் மிக்க நன்றி. இப்போ இந்த தடவை என்ன பண்ணுறோம்னாக்கா, இந்த ஆக்சுவலி இதை வந்து நம்ம ஒரு கார்த்திகை மாதத்தில் எடுத்துக்கணும்னு நினச்சோம். இந்த நிகழ்வு வந்து பாகவத்தில் வந்து கார்த்திகை மாதத்தில் நிகழ்ந்ததாக சொல்லிக்கிறாங்க. இந்த ராசலீலை சரத் ருத்துல ஒரு பௌர்ணமியில் நடந்ததாக சொல்கிறாங்க. இது ஒரு ராசலீலை இருக்கிறது இல்லையா, அந்த ராச நடனம், அதை பற்றிய ஒரு பாடல். அதுதான் இந்த தடவை நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிற பாடல். இது வந்து ஸ்ரீ வாஜிராஜ தீர்த்தர் எழுதிய பாடல். வாஜிராஜ தீர்த்தர் என்ன பண்ணீங்கன்னா, ஸ்ரீமத் பாகவதத்தையே ஸ்ரீமத் பாகவத அனுகிரகண மணி அப்படின்ற ஒரு கிரந்தம் எழுதுறாரு. 12 ஸ்கந்தங்களையுமே ஒவ்வொரு ஸ்கந்தத்தையுமே ஒரு சின்ன சின்ன ஸ்லோகங்களாக 12 கந்தத்தையுமே சுருக்கி கொடுக்குறாரு. அதை படித்தா போதும், நீங்கள் இந்த பாகவதத்தை படித்தா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும்ன்றாங்க. அது இல்லாமல் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் அந்த ராச கிரீடை நடந்தது இல்லையா, ராச நடனம் ராச கிரீடை நடந்தது இல்லையா, அதை வந்து ஒரு சுருக்கமாக இந்த கோபிகா கீதம் அப்படிம்பாங்க, அல்லது கோபி கீதம்னு சொல்லுவாங்க, அதை சுருக்கமாக ஒரு பாடலாக வடிக்கிறார். அந்த கிரந்தம் வந்து 12 ஸ்கந்தங்கள் எழுதியிருக்காரு. அவர் 12 ஸ்கந்தத்தையும் 12 ஸ்கந்தம் எழுதியிருக்காரு. அந்த கிரந்தம் அதுவும் சின்னது தான், படிக்கலாம், ஒரு 4-5 பேஜஸாக இருக்கும். அதை நம்ம படித்தோம்னாலே பாகவதத்தை படித்த புண்ணியம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அனுகிரகமணி, ஸ்ரீமத் பாகவத அனுகிரகமணி மணிக்கா அப்படின்ட்டு. ஆனால் இது என்னன்னாக்கா, அந்த ராசலீலை நடந்தது இல்லையா, ஒரு என்ன நடக்குதுன்னாக்கா, இந்த ராசலீலையானது இந்த சரத் ருத்துவில் ஒரு பௌர்ணமி என்று நடக்குதுன்னு பாகவதம் சொல்கிறது. அதாவது என்ன ஆகுதுன்னாக்கா, இந்த இதெல்லாம் முடியுது, இந்த கோவர்தனை பூஜையெல்லாம் முடிஞ்சு, இந்த 7 நாள் மழையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் கலாட்டெல்லாம் முடியுது ஒரு வழியாக. அங்கே முடிஞ்ச அப்புறம் சரத் ருத்து வருகிறது. மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இந்த கோவர்தனகிரியை தூக்கி மக்களை காத்து இந்த மாதிரி இதெல்லாம் முடியுது. இந்த மாதிரி இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் மக்கள்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ அந்த பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இரவு நேரத்தில் இந்த மந்தமாரதம் வீசிக்கொண்டிருக்கிறது. இந்த பௌர்ணமி வந்து ஜொலித்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் இந்த கோபிகாசிரியர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, கிருஷ்ணனுடன் இந்த ராஜ கிரீடை ஆடணும்னு நினச்சி எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டிலிருந்து வந்து விடுகிறார்கள். எல்லாருமே அவரோட வீட்டிலே அவருடைய கணவன்மாருக்கோ அல்லது மாமன் அத்தைமாருக்கோ சொல்லாமல் கொள்ளாமல் இந்த கிருஷ்ணனை தேடி அந்த ஒரு வனத்திற்குள் வருகிறார்கள். அந்த ஒரு வனத்திற்குள் வந்து விடுகிறார்கள். அங்கே வந்து கிருஷ்ணனுடன் இந்த ராஜலீலையை ராச கிரீடையை நடத்த வேண்டும். அந்த வம்சி வட்டா அப்படிம்பாங்க அந்த இடத்துக்கு பேர். அந்த இடத்துக்கு பேர் வந்து வம்சி வட்டா அப்படிம்பாங்க. அந்த இடத்துக்கு வராங்க. இந்த இரவு நேரத்தில் வருகிறார்கள். வந்து கிருஷ்ணனுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ கிருஷ்ணனும் அங்கு வருகிறார். இவர்களுடன் ராசலீலை புரிவதற்காக, ராச கிரீடை நடத்துவதற்காக, அந்த நடனம் புரிவதற்காக. அப்போ கிருஷ்ணனுக்கு வயசு எவ்வளோ தெரியுமா? 8 வயது. பாகவதம் சொல்ல அவருக்கு 8 வயசுன்றார் ராமன். அதனால ரொம்ப சின்ன பையன்தான். ஆனாலும் இவ்வளோ சின்ன பையனாக இருந்தாலும் அந்த கோபியர்கள் என்ன பண்ண, இவனை தன்னுடைய கணவனாக வரிக்க வேண்டும் என்ற ஆசையிலே அங்கே வருகிறார்கள். இவரை ஒவ்வொருவரும் கிருஷ்ணனை தன்னுடைய கணவனாக வரிக்க வேண்டும், கிருஷ்ணனை தன்னுடைய கணவனாக வரிக்க வேண்டும் என்று ஆசிரியர்களே வந்து இந்த கிரீடையை நடத்துகிறார்கள். எல்லாருக்குமே கிருஷ்ணனை விட பெரிய பையன் இருக்கான். கிருஷ்ணனுக்கு வயது 8 தான். அப்பொழுதும் இதை செய்கிறார்கள். ஏன்னா இது வந்து மகாமாயா கிடையாது, இது யோக மாயா அப்படிம்பாங்க. அதாவது இவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ராமாவதாரத்தில் வேதம் படித்த பண்டிதர்களாக இருந்தவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, ராமனுடன் அன்பு பாராட்டி அவனுடனே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்போ ஒரு காதலனை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்போ ராமர் சொல்றாரு, இந்த இதுல அது முடியாது, அடுத்த ஜென்மத்தில் நான் வந்து கிருஷ்ணனாக வருவேன். அப்போ நீங்கள்லாம் கோபிகாசிரியர்களாக வந்து என்னை காதலனாக பாவித்து என்னுடன் நீங்கள் இருக்கலாம்ன்றார். ஸோ அது போல வந்தவர்கள் இவர்கள் எல்லாமே கிருஷ்ணனுக்கு இணையானவர்கள். இவர்கள்லாம் வந்து யோக சக்திகள், மாய சக்திகள் கிடையாது, மகாமாயா கிடையாது, மாய கிடையாது. இதெல்லாம் யோக மாயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர்கள்லாம் வீட்டில் சொல்லாமல் வந்துட்டாங்க அப்படின்னா கூட அவருடைய ஒரு உருவம் அவங்க வீட்டிலேயே இருக்கும். அந்த இன்னொரு உருவம் தான் இங்கே வரும். இது ஒரு விதமான இதில் வந்து இந்த உடல் இச்சைக்கே இடமில்லை. இது வந்து ஒரு ஆன்மா வந்து இறைவனை சேர்ந்து அவனுடன் சேர்ந்து கழிப்பது தான் இந்த ராசலீலை அப்படின்னாங்க. ராச கிரீடம், ராச நடனம் இதெல்லாம் சொல்றாங்க. ஸோ அவ்வாறு வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வரும்போது கிருஷ்ணனும் வருகிறான். அவர்களுடன் சேர்ந்து ஒவ்வொருடனும் சேர்ந்து நடனம் ஆடுகிறான். அப்போ அவங்களுக்குலாம் ஒரு சின்ன எண்ணம் வருது. பார்த்தீங்களா, இந்த உலகத்திலேயே இருக்கும் பெண்மணிகளிலேயே நாங்கள் தான் சிறந்தவர்கள். கிருஷ்ணன் என் கூட இருக்கான், கிருஷ்ணன் என்னுடைய பிடியிலே இருக்கிறான், நான் சொல்வதை கேட்கிறான் அப்படின்னு ஒரு கர்வம் வருது.
கர்வம் வந்தோடனே கிருஷ்ணனுக்கு அது புரிஞ்சு போயிடுது. புரிஞ்ச உடனே மாயமாகி விடுகிறான். கிருஷ்ணன் அங்கே வந்து மாயமாகி விடுவாங்க. உடனே இவர்களுக்கெல்லாம் ஒரே வருத்தமாகி விடுகிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வருத்தப்பட்டுக் கொள்கிறார்கள், ஒருத்தரை ஒருத்தர் திட்டிக் கொள்கிறார்கள், அவர்களே ஒரே கட்டி முத்தமிட்டுக் கொள்கிறார்கள். இது மாதிரி ஆகிட்டு ஒரு பாட்டு பாடுறாங்க. எல்லாம் அந்த வருத்தத்திலையும் விரகத்திலையும் ஒரு பாட்டு பாடுறாங்க. அதுதான் அந்த கோபிகா கீதம் அப்படிங்கிறது. அது கோபி கீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சிச்சுவேஷனை வர்ணித்து நம்முடைய அது பாகவதத்தில் வருது. அதுதான் இந்த முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த புகாபோக இடத்துல அந்த இதுதான் வரும். ஸோ அதை இவர் அப்படியே கன்னடத்தில் எடுத்து அதை சுருக்கி, அதையே அப்படியே அவர் பண்ணல, அவர் டிரான்ஸ்லேட் பண்ணல, அதை சுருக்கி அந்த சாரத்தை கொடுத்து ஒரு பாடலை எழுதுகிறார். அதுதான் இந்த கோபி கீதம் என்கிற பாடல். ஒப்பித்தோ ஹரி நிம்ம செல்விக்கே அப்படிங்கிற இந்த பாடல். ஸோ அந்த பாடல் தான் இந்த தடவை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பாடலை வந்து திருமதி வனிதா பாட்டீல் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். இவர் நமக்கு நிறைய தடவை பாடியிருக்காரு. நம்முடைய சேனலுடைய முக்கிய நபரான திரு அனந்த்குமார் பாட்டீல் இருக்கிறார்கள், அவருடைய மனைவி இவர் நிறைய பஜனா மண்டலிகளில் மெம்பராக இருக்கிறார். கிட்டத்தட்ட 40 வருஷமா பஜனா மண்டலில் பாடிட்டு இருக்காங்க. எல்லா பாடல்களையும் பாடக்கூடியவர். தாசர் பாடல்களில் மிகுந்த ஒரு பற்றும் ஒரு பாண்டித்தியம் உள்ளவர். ஸோ அவர் இந்த முறை இந்த ஒப்பித்தோ ஹரி நிம்ம செல்விக்கு அப்படிங்கிற பாடலை பாடி கொடுக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, திருமதி வனிதா பாட்டீல் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். அதற்கு பிறகு அந்த பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். வாங்க இப்போ பாடலை கேட்போம். ಒಪ್ಪಿತೋ ಹರಿ ನಿಮ್ಮ ಚೆಲ್ವಿಕೆ ಹೆಚ್ಚಿ ಗೋಕುಲ ಇಂದಿರಾನನೆ ರಮಣಿನಾಥನೇ ಮಲಯದಾಯಕ ಶ್ರಮ ಕೊಡುವುದೋ ಅಲ್ಲವೋ ಧರ ಯಮುನೆಯ ವೃಷ ಸರ್ಪದ ಭಯ ವೃಷಭನಾಭಯ ರಾಕ್ಷಸಾಭಯ 7 ದಿವಸದ ಮಳೆಗಳ ಭಯ ಗೆದ್ದೆವೋ ಹರಿ ನಿಮ್ಮ ಪರಿಯಲಿ ದರ್ಶನ ಮಾತ್ರದಿ ಪಾಪನಾಶನ ಪದ್ಮಜಾಕ್ಷಿತೋ ಧರಣಿ ಮಂಡಲ ಅತ್ತೆ ಮಾವರ ಮಾತು ಕೇಳದೆ ಚಿತ್ತ ಭ್ರಮೆಯಲಿ ಇತ್ತ ಬಂದೆವಲ್ಲದೆ ಕೃಷ್ಣ ವಿರಹದಿ ಮಂದ ಮಾರುತ ಗಾಳಿ ಬೀಸಲು ಕೃಷ್ಣ ಬಂದನೆ ಫಲವ ತಂದನೆ ಸಖಿಯರೆಲ್ಲರೂ ಸಂತೋಷ ಪಟ್ಟರು ಪೀತಾಂಬರಧಾರಿಯ ದಿವ್ಯ ಮಾಲಿಕೆ ಕೃಷ್ಣರಾಜರ ಕೊರಳಿ ಹಾಕಲು ಇದು ಭಾಗವತವೆನ್ನಿ ಇದು ಗೋಪಿಗೀತ ಇದು ಹೇಳಿ ಕೇಳಿದ ಸಜ್ಜನರಿಗೆ ಹಯಾವದನನು ಮುಕ್ತಿ ಕೊಡುವನು ಹಯಾವದನನು ಮುಕ್ತಿ ಕೊಡುವನು ಹಯಾವದನನು ಮುಕ್ತಿ ಕೊಡುವನು ಹಯಾವದನನು ಮುಕ್ತಿ ಕೊಡುವನು ಒಪ್ಪಿತೋ ಹರಿ ನಿಮ್ಮ ಚೆಲ್ವಿಕೆ ಹೆಚ್ಚಿ ಗೋಕುಲ ಇಂದಿರಾನನೆ ರಮಣಿನಾಥನೇ ಮಲಯದಾಯಕ ಶ್ರಮ ಕೊಡುವುದೋ ಅಲ್ಲವೋ ಧರ. மிக அருமையாக பாடி கொடுத்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய பாராட்டத்திலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாதிராஜர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த கோபிகா கீதத்தை எடுத்து சுருக்கி அதனுடைய சாரத்தை பாடலாக பண்ணி அதே ரித்தம்ல கொடுத்திருக்கிறாரு. ஸோ அதை தான் நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த பாடலுடைய முதல் பல்லவிக்கு போவோம். ஒப்பித்தோ ஹரி நிம்ம செல்விக்கே ஹெச்சி கோகுலா இந்திரானனே. அதாவது இந்த கோகுலத்தை காத்து கொண்டிருக்கின்ற, இந்த கோகுலத்தை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற மகாவிஷ்ணுவே, உன்னுடைய இந்த அழகு இருக்குது இல்லையா, அதை நான் மெச்சினேன். ஒப்பித்தோஹரி, அது எனக்கு மெச்சும்படியாக செய்தது. அது உங்களுடைய இந்த அழகு இருக்கிறது இல்லையா, அதை என்னை உங்களை பார்த்து மெச்சும்படி செய்தது. அதை நான் ஒப்புக்கொள்கிறேன், அதை நான் பாராட்டுகிறேன் அப்படின்றாரு. இதுதான் இந்த முதல் வரியோட அர்த்தம். ரமணநாதனே மலயதாயகா
சிரம கொடுவது அல்லவோ தரா. ஸோ இப்போ எந்த சுச்சுவேஷன் இந்த பாடல் நடக்கிறது? இவர்கள்லாம் வந்து ஆனந்தமாக கிருஷ்ணனுடன் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கர்வம் வந்தவுடன் கிருஷ்ணன் மறைந்து விடுகிறார். ஸோ இவர்களுக்கெல்லாம் என்னமாகி விடுகிறது? அது அல்லலாகி விடுகிறது. அது ஒரு சிரமத்தை கொடுக்கிறது. அதான் சொல்றாரு, ரமணநாதனே மலையதாயக்க, அந்த மலையை காப்பவனே, அந்த இதை காத்தான் இல்லையா, அந்த மலையை தூக்கி, அதே சொல்ற, அந்த மலையை காப்பவனே ரமணநாதனே, அழகான எங்களுடைய நாதனே, சிரம கொடுவதோ அல்லவோ தர. இது உன்னுடைய இந்த மறைவு இருக்கிறது, நீ சடனா மறைஞ்சு போயிட்ட பத்தியா, இது எங்களுக்கு சிரமத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. நீ மீண்டும் எங்களிடம் வந்துவிடு, இது எங்களுக்கு சிரமத்தை கொடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த சரணத்துக்கு போவோம். யமுனையா ருஷா சர்பதா பயா ரிஷபனா பயா ராட்சசா பயா. இப்போ எங்களுக்கு எந்த விதமான பயங்கள் இருக்கிறதுன்னு அவருடைய பயத்தை சொல்கிறார்கள். அந்த பயத்தை எல்லாம் நீ எனக்கு நிவாரணம் செய்தாய், ஆனால் இப்பொழுது மாயமாக மறைந்து விட்டாய் அப்படின்னு அந்த பயத்தை எல்லாம் சொல்றாங்க. என்ன பயம்? யமுனையாருஷா சர்பதா பயா. அந்த யமுனையிலே காற்றாற்று வெள்ளமாக யமுனை போய்கொண்டிருக்க, அதிலே இருந்த சர்ப்பத்தின் பயம். அந்த காளிங்க நர்த்தனம் ஆடினார் இல்லையா, அந்த ஒரு சர்ப்பத்தின் பயம். காளியன் நர்த்தனம் ஆடினார் இல்லையா, அந்த காளியன் அப்படிங்கிற சர்ப்பம் இருக்கிறான் இல்லையா, அந்த சர்ப்பத்தின் பயத்திலே இருந்தோம். ரிஷபனா பயா, அந்த மாட்டு எருது ரூபத்திலே வந்து எங்களுக்கு தொல்லை கொடுத்த அந்த ரிஷபாசுரன் இருக்கிறனுடைய அவனுடைய பயத்திலே இருந்தோம். ராட்சசா பய, இன்னும் பல ராட்சசர்களுடைய பயத்திலே இருந்தோம். 7 திவசதா மலைகளா பயா. அதாவது இவர்கள்லாம் முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, இந்திர யக்னம்னு சொல்லிட்டு இந்த கோபிகார்கள்லாம், அந்த ஆயர்கள்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். இந்திரவனை வணங்குவது அப்படின்னு பேரு. கார்த்திகை மாசத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க என்ன பண்றாங்க, அந்த இந்திரனுக்கு இந்திர யக்னம்னு ஒரு யக்னம் செய்து அவனுக்கு ஆவிர்வாகத்தை கொடுத்து அவனையும் சந்தோஷப்படுத்துவார்கள். அதனால் என்ன ஆகும்னா, அவருக்கு நல்ல மழை பொழியும், அவருடைய விளைச்சல் நிலங்கள்ல நல்ல விளையும், பசுமாடுகளும் அவ்விடத்துல மேய்ச்சல் செய்து நல்ல பாலை தரும். ஆனா கிருஷ்ணர் என்ன பண்றாரு, கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் இதை பார்த்தோன்னே இதுல சொல்றது இந்திரனுக்கு ஒரு சில கர்வம் வந்து விடுகிறது, இவரெல்லாம் என்னை வணங்குகிறார்கள்னு. இப்போ கிருஷ்ணனுக்கு அது புரிய வருகிறது. இப்போ இந்திரனுக்கு ஒரு பாடம் பிறப்பிக்க வேண்டும் நினைச்சு என்ன பண்றாருனாக்கா, இந்த யாதவர்கள்ட்ட சொல்றாரு, இனிமேல் நீங்க இந்திர யக்னம்லாம் பண்ண வேண்டாம், இந்த மலையா இருக்கிறது இல்லையா கோவர்தன மலை, இதுதான் நமக்கு வந்து உணவை அளித்துக் கொண்டிருக்கிறது, இதுதான் வந்து நமக்கு அன்னதாதாவாக இருக்கிறது, இங்குதான் நம்முடைய பசுக்கள் எல்லாம் மேய்கின்றன, அதனாலதான் நமக்கு பசுக்கள் நல்ல பாலை தருகிறது, அதன் மூலமாக நமக்கு நல்ல வருமானம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அப்போ நம்மை காப்போது யார்? இந்த கோவர்தனகிரி தான். ஸோ இந்த கோவர்தனகிரிக்கு நாம் பூஜை செய்து படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவர்தனைக்கு பூஜை செய்து படைத்து, அந்த அவரோட தான் ஒரு கடவுள் என்பதை நிறுவுவதற்காக அந்த கோவர்தனகிரி பூஜை செய்யும் பொழுது அந்த கிருஷ்ணனே அவ்வளோ பெரிய ரூபத்தை எடுக்கிறார். இந்த மலையளவு ரூபத்தை எடுத்து தனக்கு படைத்த எல்லா உணவுகளையும் உண்டு யாதவர்களையும் மகிழ்விக்கிறார். இதை பார்த்தோன்னா யாதவர்களுக்கெல்லாம் மிக மகிழ்ச்சி ஆகிறது. இந்திரனுக்கு மிக கோபம் வந்து விடுகிறது. என்னடா இது, இந்த மாதிரி நம்மளுக்கு வருடம் அவர்கள் யக்னம் செய்து ஆகுதிகள் கொடுத்து கொண்டிருந்தார்கள், இந்த முறையை நிறுத்தி விட்டார்கள், அவனுக்கு கோபம் வருகிறது. அப்போ வந்து சர்வாங்க தகா அப்படின்ட்டு ஒரு, இவன் தான் இந்திரன் தான் மழையினுடைய அதிபதி இல்லையா, இவனிடம் தான் மேகங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதுல சர்வாங்க தகான்னு ஒரு மேகம், அதுதான் வந்து அந்த என்ன சொல்றது, பிரளய காலத்திலே மழை வர வைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மேகம். அது மழை பெய்ந்தா அங்கே நிச்சயமாக பிரளயம் தான் வரும், அவ்வளவு பெரிய மேகம் அது. அந்த மேகத்தை அழைத்து உன்னுடைய கூட்டாளிகளை கூட்டி சென்று அந்த இது இருக்கு இல்லையா, யாதவர்கள் இது இருக்கு இல்லையா, ஆயர்பாடி இருக்கிறது இல்லையா, அங்கு பெருமழை அடிச்சு பெய்யணும், அவர்களுக்கு நான் பாடம் கற்பிக்க வேண்டும். அவங்க பயப்படுறாங்க, அங்கே கிருஷ்ணா இருக்கான், அப்படி நீங்க போங்க, நான் அவங்க பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு அவனும் என்ன பண்ணுகிறான், அந்த ஒரு அவனுடைய யானையின் மேலே ஏறிக்கொண்டு அவனும் அங்கே வருகிறான். 7 நாட்களுக்கு மழை தொடங்குகிறது, மழை ஆரம்பிக்கிறது, பெருமழை பெய்ய ஆரம்பிக்கிறது. அப்போ அங்க வெள்ளம் எல்லாரும் ஆயிரவாள்லாம் பயந்து போய் ஓடி வராங்க. அவங்களுடைய கன்றுகளையும் பசுக்களையும் கூட்டிக் கொண்டு தன் வீட்டில் சாமான்லையும் எடுத்துக்கொண்டு எங்க போகிறதுக்கு இடம் தெரியாம தடுமாறுகிறார்கள். அப்போ கிருஷ்ணர் இதை உணர்கிறார். இந்த இந்தனுடைய வேலையாக என்ன பண்றாரு, போய் அந்த கோவர்தனகிரி மலை இருக்கிறதுலே அதை தன்னுடைய இந்த சுண்டு வரல்களே அதனால் தூக்கி மேலே நிறுத்தி அவர் எல்லாம் சொல்றாரு, பயப்படாமல் பாருங்கள், இந்த கோவர்தனகிரி தான் நமக்கு அபயம் அளிக்கக்கூடிய இடம், நான் இதை தூக்கி நிறுத்தியிருக்கேன், இது கீழே எல்லாரும் வந்து விடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அந்த கோவர்தனகிரி கீழே கொண்டு வந்து நிறுத்திக் கொள்கிறார். பசுக்களையும் அந்த ஆயர்பாளையின் மனிதர்களையும் அவருடைய உடைமைகளையும் எல்லாத்தையும் அந்த மலை கீழே கொண்டு வராங்க. இந்த மழையானது 7 நாட்கள் பெய்கிறது. ஆனால் இவர்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை.
கிருஷ்ணன் இது மாதிரி மலையை சுமந்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். அவர் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்து யாதவர்கள் வந்து ஆச்சரியம் அடைந்திருக்கிறார்கள். இவரு சிறு வயதான கிருஷ்ணன் இந்த ஒரு பெரிய மலையை தன்னுடைய சுண்டுவரிலே தூக்கி இருக்கிறான்னு சொல்ல ஒரு ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறார். இதை பார்க்கும்போது இவனுக்கு இந்திரனுக்கு புத்தி வருகிறது. ஓஹோ, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, கிருஷ்ணன் இருக்கும் வரையில் நாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வரான். அதாவது இந்த மழை என்ன ஆகுதுன்னாக்கா, அமாவாசைகளுக்கு அடுத்த நாளிலிருந்து 7 நாட்கள், அதாவது நவமி வரை, அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து 7 நாட்கள் பெய்கிறது. நவமி வரை பெய்கிறது. அமாவாசைக்கு அடுத்து வரும் நவமி வரை பெய்கிறது. அப்போ கிருஷ்ணன் இவனுக்கு அந்த இந்திரனுக்கு புத்தி வந்து தசமி என்று என்ன பண்ணுகிறான், அங்கிருந்து வந்து கிருஷ்ணனுடைய காலடியிலே விழுந்து மன்னித்துக் கொள்ளும்படி வேண்டி அந்த மழையை நிறுத்தி அவருக்கு கிருஷ்ணனுடைய மன்னிப்பை பெறுகிறார். ஸோ இதுதான் வந்து இந்த மழை பொழிந்த கோவர்தனகிரி தூக்கிய கதை. அதுக்கப்புறம் ஏகாதசி என்று நந்தகோபன் ஏகாதசி விரதத்தை செய்து வீடு திரும்புகிறார்கள், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாகவதத்தில் வருது. ஸோ இந்த 7 திவசம் தான் மழைகளா பயம். இந்த பயம் எங்களுக்கு இருந்தது. எல்லா கெத்தவோ நிம்ம பரியலி, உன்னுடைய அந்த பரிவினாலே உன்னுடைய அழகினால் எல்லாற்றையும் நாங்கள் வென்றோம். தர்ஷன மாத்திரதி பாபநாசனா பத்மதாஷிதோ தரணி மண்டலா. இது இப்படி படிங்க, பத்மதாஷிதோ தரணி மண்டலா தர்ஷன மாத்திரதி பாபநாசனா. அதாவது அந்த பத்மஜா அப்படின்னாக்கா அந்த பிரம்மனால் உருவாக்கப்பட்ட இந்த பூமண்டலம் இருக்கிறது, அந்த பூமண்டலத்திற்கு உன்னுடைய தரிசனம் செய்த மாத்திரத்தில் பாப விநாசமாகிவிடும், பாவங்கள்லாம் நாசமாகிவிடும். தர்ஷன மாத்திரதி பாபநாசனம், உன்னை தரிசித்த உடனேயே இந்த பாவங்கள்லாம் நாசமாகிவிடும். அப்பேற்பட்ட மகிமை உடையவன் நீ. நாங்கள் என்ன பண்ணோம், உன்னை பார்ப்பதற்காக அத்தை மாவரா மாத்து கேளதே இத்த பந்தவோ சித்த பிரமையலி, சித்த பிரமையலி இத்த பந்தவோ. நாங்கள் என்ன பண்ணோம், உன்னுடைய மாமியார் மாமனார் பேச்சை கேட்கவில்லை, உன்னுடைய வீட்டுக்காரருடைய பேச்சை கேட்கவில்லை. ஒரு சித்த பிரமையை பிடித்தவர்கள் போல உன்னுடன் ராசலீலை நடத்த வேண்டும் என்று, உன்னுடன் நடனமாட வேண்டும் என்று ஒரு சித்த பிரமையை பிடித்தவர் போல நாங்கள் இங்கே வந்து விட்டோம். ஆனால் நீ என்ன ஆகிவிட்டாய், இந்த நேரத்திலே மாயமாகி விட்டாய், மீண்டும் வந்து விடப்பா அப்படின்றாங்க. எப்படி வந்தோம் நாங்க, பந்தவல்லதே கிருஷ்ண விரகதி. இங்க கிருஷ்ண விரகதி பந்தவல்லதே, பந்தவல்லதே கிருஷ்ண விரகதி மந்த மாருதா காலி பேசலு. அந்த அழகான மந்த மாருதம் அப்படிங்கிற அந்த காற்று இருக்கிறது இல்லையா, அந்த காற்று வீசி கொண்டிருக்கிறது, ஜிலு ஜிலுன்னு காசி விட்டு கொண்டிருக்கிறது. ஒரு அருமையான பௌர்ணமி இரவு. இந்த நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணோம், கிருஷ்ணா உன்னுடைய விரகத்திலே நாங்கள் இங்கே வந்துவிட்டோம். ஆனால் நீ என்ன பண்ணிட்ட, மாயமாயிட்ட. இந்த மந்த மாருதா காலி பேசலு பந்தவல்லதி கிருஷ்ண விரகதி. இப்படி படிங்க பாருங்க, அர்த்தம் புரிஞ்சிடும். ஸோ மந்தமாரதம் காற்று வீசி கொண்டிருக்கின்ற பொழுது, ஒரு அருமையான இரவு நேரத்திலே, ஒரு பௌர்ணமி இரவினிலே உன்னுடைய விரகத்திலே நாங்கள் இந்த இடத்திற்கு வந்தோம். வம்சிவட்டா அப்படிங்கிற இந்த இடத்திற்கு நாங்கள் வந்தோம். நீ மாயமாகி விட்டாய் அப்படின்னு பாருங்க. அவனு கிருஷ்ணன் மறுபடியும் வருகிறான், அவர்களுக்கு அருள் புரிவாக மறுபடியும் தோன்றுகிறான். அப்ப என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ண பந்தனே பலவ தந்தனே. இந்த கிருஷ்ணன் மீண்டும் வந்து விட்டான், எங்களுக்கு பலனை, தங்களுடைய இந்த வேண்டுதலுக்கான பலனை கொடுத்து விட்டான். நாங்கள் இவ்வளவு நேரம் வேண்டிக்கிட்டோம் இல்லையா, அந்த பலனை கொடுத்து விட்டோம். சகீர் எல்லாரும் சந்தோஷக்காரர், எல்லா தோழிகளும் என்னவாயிட்டாங்க, சந்தோஷம் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, பீதாம்பரதாரியா திவ்ய மாளிகை கிருஷ்ணராயரா குரலிகாக்கல்லு. அந்த பீதாம்பரம் தெரிவித்திருக்கிறான் இல்லையா மகாவிஷ்ணு, அவனுடைய நாமம் என்கிற நாமாவளி என்கிற மாலையை, திவ்ய மாலையை, அதாவது அவனுக்கு அவனுடைய நாமங்களை பாடி, அவனுடைய திவ்ய நாமங்களை பாடி அதனால் செய்த மாலையை, திவ்ய மாலையை கிருஷ்ணராயரா குரலை காக்கலும். அந்த கிருஷ்ணன் இருக்கிறான் இல்லையா, அவனுடைய கழுத்திலே நாங்கள் போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு நம்ம வாதிராஜர ஹயவதனா அப்படிங்கிற அவருடைய அங்கீதத்தை கொண்டு இந்த பாடலை முடிக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க, இது பாகவதம் எண்ணி, இதையே பாகவதம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். இது கோபிகா கீதா, இது கோபியர் கீதம், கோபிகள் பாடிய பாடல் கோபி கீதா. இது ಕೇಳಿದಂತ ಸಜ್ಜನರಿಗೆ ಹಯವದನನು முக்தி கொடுவனு. இதை கேட்ட பாடிய இது உங்களை போன்ற மனிதர்களுக்கெல்லாம் என்னுடைய இஷ்ட தெய்வமான ஹயவதன் இருக்கிறான், அவன் நிச்சயமாக முக்தியை கொடுப்பான். இந்த பாடலை பாடுங்கள், இந்த பாடலை பாடியதை கேளுங்கள். இதை நீங்கள் இவ்வாறு செய்தால் என்னுடைய இஷ்ட தெய்வமான அந்த ஹயவதன் இருக்கிறான் இல்லையா, அவன் உங்களுக்கு முக்தியை கொடுப்பான். இதுவே பாகவதம், இதுவே அந்த கோபிகா கீதா அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறார். ஸோ நாமும் இந்த பாடலை இப்போ இந்த ஆக்சுவலி இது கார்த்திகை மாதத்தில் போடணும், இப்போ மார்கழீஷம் வந்துருது, பரவாயில்ல. இப்போவும் நீங்கள் இந்த பாடலை பாடினால் நீங்கள் பாகவதம் பாடியதற்காக, பாகவதம் படித்ததற்கான புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்லலை, இதை வாதிராஜ தீர்த்தரே சொல்றாரு.
இதுவே பாகவதம் அப்படின்னு சொல்றாரு. இதை படித்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும்ன்றாரு. ஸோ இந்த பாடலை பாடி அந்த பாகவதத்தை படித்த ஒரு புண்ணியத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று உங்களை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஹனுமந்தாய நமக.